மறைந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை மன்னன் திரு கே. பாக்யராஜ் அவர்களுக்கு நம்ம மனதின் வழி சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் சினிமா மூலமா மட்டும் இல்லை, தன்னோட இந்த இறுதி பயணத்தின் மூலமாவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. வாழ்க்கை சின்னது, அதை ஈகோவால வீணடிக்காதீங்க. நேத்து வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நல்லா நடமாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு சடனா இல்லைன்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுது இல்லையா? திரைக்கதை மன்னன் இயக்குனர் கே. பாக்யராஜ் சாரோட இந்த திடீர் மறைவு செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே ஒரு பேரிழப்பா இருக்கு. ஆனா இந்த மாதிரி அதிர்ச்சியான மரணங்கள் நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா உணர்த்திட்டு போகுது. நாம ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஓட்டம், நாம சேர்த்து வைக்கிற இந்த ஈகோ, கோபம், இது எல்லாமே எவ்வளவு அர்த்தமில்லாதது. மனித வாழ்க்கை எவ்வளவு சின்னது. இதத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவர் படங்களின் மூலமா நமக்கு சொல்லிட்டு போன சில தத்துவங்களையும் இந்த திடீர் பிரிவு நமக்கு தர்ற விழிப்புணர்வையும் இன்னைக்கு பேசலாம். பாக்யராஜ் சார் படம்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது சுவாரஸ்யமான திரைக்கதையும் சாமானிய மனிதர்களோட கதைகளும் தான். முந்தான முடிச்சு படத்துல ஒரு ஃபேமஸ் டயலாக் வரும் தெரியுமா? வாழ்க்கையில இன்னைக்கு நாம மேல இருக்கலாம், நாளைக்கு கீழே போகலாம், ஆனா மனுஷனா இருக்கிற குணத்தை மட்டும் எப்பவுமே விட்டுடக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு நாம பணத்துக்காகவும் அந்தஸ்துக்காகவும் மற்றவங்களை காயப்படுத்துறோம், ஏமாத்துறோம், உறவுகளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம். ஆனா நிலைமை அப்படியே தலைகீழ மாறும்போது நாம சேர்த்து வச்ச எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த நிமிஷம் மட்டும்தான் நமக்கு சொந்தம். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற பல விஷயங்களுக்கு நமக்கு நாளைன்னு ஒரு நாள் இல்லாமலே கூட போகலாம். அதனால உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிறவங்கள மதிங்க, அவங்க கூட அன்பை கொண்டாடுங்க. அடுத்ததா, காதலுக்கும் உறவுகளோட மேன்மைக்கும் இலக்கணம் எழுதின படம் அந்த 7 நாட்கள். அதுல வர்ற அந்த கிளைமாக்ஸ் டயலாக்கை யாராலையும் மறக்க முடியாது. என் காதலி எனக்கு மனைவியாக முடியலைன்னாலும் என் மனைவி எனக்கு காதலியா மாறணும் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். இந்த ஒரு வரியில எவ்வளவு பெரிய முதிர்ச்சி இருக்கு பாருங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால பிரிவுகளும் மனக்கசப்புகளும் அதிகமாகிட்டே போகுது. நான் ஏன் விட்டு கொடுக்கணும், அவங்க தானே ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படிங்கிற ஈகோவுனால வருஷக்கணக்கா பேசாம இருக்கிற எத்தனையோ குடும்பங்களை நாம பார்க்குறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அவங்க சடனா இல்லாம போகும்போது இந்த ஈகோவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அன்னைக்கே ஒரு வார்த்தை விட்டு கொடுத்து பேசியிருக்கலாமே அப்படின்னு அழுது புலம்புறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்க அன்பானவங்க கிட்ட கோவத்தை காட்டாதீங்க, அன்பை காட்ட தயங்காதீங்க. அவரோட முதல் படமான சுவரில்லாத சித்திரங்கள் படத்துல ஒரு ஆழமான வசனம் இருக்கும். மனுஷன் தனக்காக வாழும்போது வர்ற சந்தோஷத்தை விட மற்றவங்களுக்காக வாழும்போது கிடைக்கிற நிம்மதி தான் பெருசு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நாம எல்லாரும் சுயநலமான ஒரு உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்களை எப்படி வீழ்த்தலாம், எப்படி நாம மட்டும் முன்னுக்கு வரலாம்னு யோசிக்கிறோம். ஆனா இந்த ஓட்டப்பந்தயத்துல கடைசியில மிஞ்சுறது என்னவோ தனிமை மட்டும்தான். நம்மளோட ஓட்டம் நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்குது, நம்ம மன அமைதியை குலைக்குது. இப்பெல்லாம் வர்ற திடீர் மாரடைப்புகளுக்கும் மரணங்களுக்கும் முக்கிய காரணமே நாம மனசுக்குள்ள போட்டு தேக்கி வச்சிருக்கிற அழுத்தங்கள் தான். பணத்தை சம்பாதிக்கிறது தப்பில்ல, ஆனா அதுக்காக உங்க உடம்பையும் மனசையும் பலி கொடுக்காதீங்க. ஆரோக்கியமும் மன அமைதியும் தான் உங்க குடும்பத்துக்கு நீங்க தர்ற ஆக சிறந்த பரிசு. அவரோட சின்ன வீடு படத்துல கூட ஒரு யதார்த்தமான டயலாக் இருக்கும். தப்பு பண்றது மனுஷ குணம், ஆனா அந்த தப்பை உணர்ந்து திருந்திக்கிறது தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு. ஆமாங்க, நாம இதுவரைக்கும் எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கலாம், உறவுகளை காயப்படுத்தி இருக்கலாம், நேரத்தை வீணடிச்சிருக்கலாம். ஆனா இந்த நொடியிலிருந்து நாம மாறலாம். இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லாத மனிதர்களாகிய நாம இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு தொந்தரவு தராம அன்பா
நேர்மையா வாழ பழகிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனதின் வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.